ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏசி கரண்ட் டெஸ்டர் வந்து வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 20 ரூபா செலவிலே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரண்ட் வந்து எங்கெங்கே ஃப்ளோ ஆகுதோ இப்படி வந்து கரெக்டாக வந்து லைட் எரியும். ஃப்ளோ ஆகாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து எரியாது. அதை வச்சே நம்மளுக்கு இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அங்கே வந்து வயரையும் சேஞ்ச் வந்து பண்ணிடலாம் நம்ம. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். PC547 டிரான்சிஸ்டர் வந்து ஒரு 3 நம்பர் வந்து எடுத்துக்கோங்க. இதை வச்சு தான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் கனெக்ஷன் வந்து பண்ணுவோம். அதுக்கடுத்து 1K ohm ரெசிஸ்டருக்கு மேலே உள்ள ரெசிஸ்டர் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா LED பல்ப் வந்து ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு LED பல்ப் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு பஸர் வந்து தேவைப்படும். சின்ன பஸரே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கோங்க. இது இருந்தாலே வந்து போதுமானது தான் நம்மளுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் 9 வோல்ட் பேட்டரி வந்து நம்மளுக்கு வந்து தேவைப்படும். 9 வோல்ட் பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டர் வந்து தேவைப்படும். அது எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிடுறேன். அது போக காப்பர் வயரும் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இது வந்து கொஞ்சம் லைட்டாக தடுசாக இருக்கிற மாதிரி வந்து காப்பர் வயர் வந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் போல் இருந்தாலே போதும். அதுக்கடுத்து அந்த 9 வோல்ட் பேட்டரி கனெக்டர் வந்து நான் பழைய வந்து 9 வோல்ட் பேட்டரி வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மேலே உள்ளதை மட்டும் வந்து எடுத்துக்கிறேன். இதை வச்சு கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதையும் வந்து எடுத்துக்கோங்க. இந்த திங்ஸ் இருந்தாலே போதும். இதை வந்து ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிரான்சிஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து PC547 வந்து ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டராக இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நடுவில் உள்ளது பேஸு. அதுக்கடுத்து மூணாவது வந்து எமிட்டராக இருக்கும். அந்த எமிட்டரை வந்து சைடு வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நடுவில் பேஸை வந்து முன்னாடி ஆண்டனை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக முன்னாடி வந்து வச்சுக்கோங்க. கலெக்டர் இதை கூட வந்து இந்த சைடு வந்து டைரெக்ஷனில் கூட வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு டிரான்சிஸ்டர் இருக்குல்ல, அதே PC547 அதையும் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து மடக்கி விட்டுக்கிறேன். மடக்கி விட்டுட்டு தான் இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ண போகிறோம். இதை வந்து ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி வந்து வச்சு சால்ட்ரிங் வந்து பண்ணணும். சால்ட்ரிங் வந்து பண்ணுறது கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த மூணாவது இது இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரெண்டாவதுல வந்து பேஸை வந்து பார்த்திங்கன்னா அதை மூணாவது எமிட்டரோட கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த கலெக்டர் இந்த இதை தான் வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி தான் வந்து மூணாவது இருக்குது பார்த்தீங்களா, மூணாவது டிரான்சிஸ்டரையும் இதே மாதிரி வச்சே கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான கனெக்ஷன் தான். சீக்கிரம் டக்குன்னு வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். ஹீட்டு மட்டும் கொஞ்சம் பார்த்து வந்து கொடுங்க. நம்ம வந்து அதிக ஹீட் கொடுத்தோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் சப்போஸ் வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ண முடியல டக்குன்னு வந்து பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான். தேவையில்லாத வெட்டி விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கனெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ இது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து LED பல்ப் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ் சைடு வந்து ஒரு ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து அந்த மைனஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி உள்ளதில் வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் வந்து பண்ணிடுவோம். ஸோ அது எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி வந்து அந்த கலெக்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த இதோட சேர்த்தாப்பில் இந்த மாதிரி வச்சு கனெக்ஷன் வந்து கொடுத்துருங்க. அப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து முடிஞ்சிடும். நான் சால்ட்ரிங் வந்து பண்ணுறதுனா டக்குன்னு வந்து போயிடுறேன். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து சால்ட்ரிங் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பஸர் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கோங்க. அதில் ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸை வந்து ரெசிஸ்டரோட சேர்த்து இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து மைனஸ் இருக்குல்ல, மைனஸை எடுத்து அப்படியே வந்து நம்ம அந்த LED பல்ப் வந்து கனெக்ஷன் கொடுத்தோம்னா அதோட சேர்த்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாலே போதுமானது தான். அங்கேயும் சால்ட்ரிங் வந்து நான் பார்த்து வந்து கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கனெக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு பாதி கனெக்ஷன் நம்ம வந்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஆண்டனா வந்து பார்த்திங்கன்னா கனெக்ட் பண்ணுவோம். அதுக்கடுத்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம நார்மலாக 9 வோல்ட் பேட்டரி கனெக்டரை வந்து கனெக்ட் பண்ணுவோம். ஆண்டனாக்கு வந்து ஒரு காப்பர் வயரை வந்து எடுத்துக்கோங்க. காப்பர் வயரை வந்து லேசாக அந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றிக்கோங்க சுருள் வடிவத்தில். காப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து பாஸ் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் அதை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை வச்சு நம்ம பக்கத்தில் கொண்டு போனாலே நம்மளுக்கு ஈஸியாக டிடெக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் இங்கே நீங்கள் நார்மலாக வந்து ஒரு இரும்பு இதை வச்சா கூட நம்மளுக்கு இது வந்து வரதான் செய்யும். ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து வராது. ஸோ அதனால் வந்து காப்பர் வயரையும் இந்த மாதிரி நல்லா சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. இதை தான் ஒரு ஆண்டனா மாதிரி நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். இதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன். கொஞ்சம் சின்னதாக இருந்தாலே போதுமானது தான். இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேஸ் வந்து நடுவில் வந்து விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அதோடு சேர்த்து வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணணும். இதை கரெக்டாக வந்து வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த நம்ம அந்த இதில் வந்து முன்னாடி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதோடு சேர்த்தாப்புல சுற்றிட்டு ஒரு சுற்றிட்டு கூட சால்ட்ரிங் வந்து கொடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு வந்து ஆண்டனா மாதிரி வைக்க போகிறோம். வயரில் வந்து ஜஸ்ட் வந்து டச் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தெரியும். நம்ம எல்லா கனெக்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து கடைசியாக வந்து அந்த இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் வந்து அந்த LED பல்ப் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடு வந்து ப்ளஸ்ஸாக இருக்கணும், இங்கிட்ட வந்து மைனஸாக இருக்கணும். அது மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து கொடுத்து வந்து கனெக்ஷனை வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கனெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கனெக்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் டிரான்சிஸ்டர் 3 இதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பல்ப் இருக்குது பார்த்தீங்களா, LED இதை வந்து இங்கே வந்து மைனஸ் இதை கனெக்ட் பண்ணியிருப்போம். ப்ளஸ் வந்து டேரெக்டாக இந்த இதில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் ரெசிஸ்டரோட. அதுக்கடுத்து நம்மளுக்கு அந்த பஸரையும் சேர்த்து ரெசிஸ்டரோட கனெக்ட் பண்ணிட்டு தான் இங்கிட்ட வந்து வச்சுருப்போம். அதுக்கடுத்து மைனஸை வந்து டேரெக்டாக இங்கே வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். அடுத்து இங்கே வந்து மைனஸை இது டச் ஆகாது, இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். சரி ஓகே, இதை வந்து அப்படியே 9 வோல்ட் பேட்டரியில் வந்து
இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதுக்கு வந்து லைட் வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து லைட்டு வந்து இங்கே வந்து எரியுது. இந்த லைட் இதில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்று வந்து நியூட்ரலு, இன்னொன்று இது வந்து பேஸில் வச்சோம் அப்படின்னா பாருங்கள், நம்மளுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ அதனால் லைட்டு வந்து எரியுது, சவுண்டு வந்து கேட்குது. இதில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டு வந்து கேட்காது. ஸோ இதில் வச்சோம் அப்படின்னா கரண்ட் இது ஆகுது. இதில் பாருங்கள், அதுக்கடுத்து இதிலேருந்து கனெக்ஷன் வருது பார்த்தீங்களா, இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து வராது. இதில் பக்கத்தில் வச்சோம்னாலே நம்மளுக்கு வந்து சவுண்டு வந்து கேட்கும், நம்மளுக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணிடும். ஸோ இதை வச்சே நம்ம வந்து கணக்கு வந்து பண்ணிடலாம். அது போக வந்து நீங்கள் வந்து எர்த்து வந்து கனெக்ஷன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஃப்ளோ ஆகாது. எர்த் கனெக்ஷன் வந்து கொடுக்கல அப்படின்னா இதுலேயும் வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக தான் செய்யும். இப்போ வந்து இந்த இதை வந்து செக் பண்ணி பார்க்கலாம். 2 வயரும் சேர்த்து, அதாவது உள்ளே தனித்தனியாக இருக்கும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, இண்டிகேட் பண்ணுது. ஸோ இதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளக்கு வந்து எங்கெங்கே வந்து கரண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ வந்து நம்ம இன்னொரு வயர் கனெக்ஷன் வந்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளக்கு வந்து பிஞ்சு இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு இடத்துல பிச்சு விட்ருக்கேன். ஸோ இது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு வயரை வந்து இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து இங்கனக்குள்ளே வந்து கொஞ்சம் நானாக வெட்டி விட்ருக்கேன். இப்போ வந்து நான் சுவிட்ச் வந்து போட்டுக்கிறேன். இப்போ வந்து இதில் வந்து வராது. இதில் வந்து பாருங்கள், இங்கே வந்து கரண்ட் சப்ளைக்கு நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. பார்த்தீங்களா, சவுண்டு கேட்குது, இங்கே இருக்குது. அதுக்கடுத்து அப்படியே வரப்போ இங்கே வந்து பாருங்கள், இங்கனக்குள்ளே தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து இதாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சவுண்டு கேட்குது, இங்கே வந்து சவுண்டு கேட்கல. ஸோ அப்போ போல் வந்து இங்கனக்குள்ளே வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கலட்டி வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக வந்து இது வயர்லெஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. வெளியே வச்சே நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியுதுல்ல. ஸோ அதனால தான் இது ஏசி கரண்ட்டுக்கு தான் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகும். இப்போ வந்து பாருங்கள், இங்கே மட்டும் வந்து ஒர்க் ஆகலை, இதில் வந்து வராது, இதில் மட்டும்தான். சரி, ஓகே. இப்போ வந்து இதை வந்து இது பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து பிஞ்சு இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து வயரிங்கில் வந்து சரி பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகுது. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பார்த்துருப்பீங்க, ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து டிசைன் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்கெங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுவும் இது வந்து வயர்லெஸ் தான். ஸோ அதனால் அழகாக வந்து இந்த மாதிரி பார்த்தே வந்து டெஸ்ட் பண்ணலாம். அதுபோக இது கம்மியான செலவு தான். நம்மளுக்கு பேட்டரி வந்து 10 ரூபா வரும். அதுக்கடுத்து டிரான்சிஸ்டர், பஸர், இது எல்லாத்தையும் சேர்த்தே நம்மளுக்கு வந்து 10 ரூபா தான் வரும். மொத்தம் 20 ரூபா செலவிலே நீங்கள் வந்து உருவாக்கிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.